நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை எம்பியாக இருந்திருக்கீங்க, இதே தென்சென்னை தொகுதியில் எம்பியாக இருந்திருக்கீங்க. அப்போது சந்தித்த பிரச்சனைகள் வந்து அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளிலும் தொடர்கிறது. இப்போதும் அதே பிரச்சனைகள் தான் இருக்கிறது என்பதால் தான் இந்த வேளச்சேரி அந்த வெள்ளச்சேரியாக மாறுவதை தடுப்பதற்கு ஏதாவது தொலைநோக்கு திட்டங்கள் இருக்குதான்னு நான் உங்கள்கிட்ட கேட்டது ஒன்று. மற்றொரு மிக முக்கியமானது நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு என்பது. அதுதான் சார் இப்ப நம்ம அந்த நீர்நிலைகள் அதுல ஒரே ஒரு கரெக்ஷன் சார். எப்படின்னா சார், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் 2015ல பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7,000 crore செலவு சார் நம்ம நிதியை வந்து பெற்றோம். நிதி பெறுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நிதியை வந்து நம்ம பெற்றோம். நிதியை பெற்று குறுகிய கால திட்டங்கள், மிட் லெவல்ல இருக்கக்கூடிய திட்டங்கள், நீண்ட நெடுங்காலம் இருக்கக்கூடிய திட்டங்கள், நான் விலாவரியா நான் வந்து விவரிச்சு சொல்லணும்னா நேரம் எடுக்குன்றதுனால நான் அப்படி ஷார்ட்டா உங்ககிட்ட சொன்னேன். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களோட நீங்களும் வந்து பொறுத்தவரையில தெளிவாகிறது, நம்ம நேர்களும் தெளிவாகிறதுக்குங்க. குறுகிய கால திட்டங்கள் நான் சொன்ன பாத்தீங்களா, போர்க்கால அடிப்படையில நம்ம இருக்கக்கூடிய ஃபிளட் ஒரு இடத்துல ஏற்படுச்சுன்னா கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் தங்கக்கூடிய இடங்கள்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணக்கூடியது. அதை தவிர நம்ம மேஜரா பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கோயிலம்பாக்கம் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, அந்த கோயிலம்பாக்கம் ஏரியில் ஒட்டுமொத்தமா எல்லாம் ஃபிளட் ஆயிடும். அப்படின்னா போர்க்கால அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும்னா கட்டன் கவர் ட்ரெயின் உருவாக்கணும். அதை கொண்டு போய் பள்ளிக்கரணை சதுக்கணும். அதுதான் வந்து ஷார்ட் டேர்மா நம்ம பண்ணக்கூடியது. மீடியம் டேர்மா பண்ணக்கூடியது பார்த்தோம்னா என்க்ரோச்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே நம்ம கேனல்ல வந்து டீசல் பண்றது எல்லாமே அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குடியமர்வு, அதாவது கேனல் ஓரமா என்க்ரோச் பண்ணிருக்கோம் குடியமர்வு செய்வது, இது எல்லாமே லாங் டேர்ம் அப்ரோச் போது தான் ஒரு காம்ப்ரிஹென்சிவா நம்ம மழைநீர் வடிகால் பொறுத்தவரை அமைப்பதுக்கு உண்டான நடவடிக்கை. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடையார் பேசன் பிரிச்சிருக்கோம், கோவளம் பேசன் சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். அதுலதான் அந்த லாங் டேர்ம் மெஷர்ஸ் தான் பொறுத்தவரையில நாங்க வந்து 4,500 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து கரெக்டா டெண்டர் ஸ்டேஜ் எல்லாம் திமுக அரசாங்கம் வந்தது. அவங்க எந்த நடவடிக்கை அது குறித்து எடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, 4,500 கோடி ரூபாய் 2023 பிளட் ஏற்படுவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 95% பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிளட் எல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க நாங்க வெறும் 30% பணி அளவே பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. சோ ஒட்டுமொத்தமா கவர்மெண்டே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொய்யா சொல்லுது. நாங்க என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் என்ற விதத்துல நாங்க மக்கள்கிட்ட தெளிவா நாங்க சொல்லிடுவோம். வெளிப்படையா நாங்க இருப்போம். போர்க்கால அடிப்படையில் நாங்க நடவடிக்கை எடுப்போம். சோ நாங்க 2015 இருந்து ஒரு லாங் டேர்ம் மெஷரா பண்ணிருக்கிறது. இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்தமா நிர்வாக சீர்கேடு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம். நம்ம மழைநீர் வடிகால் எல்லாம் தூர்வாரி இருக்கணும். அந்த தூர்வார நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் ஃபிளட் எப்படி சார் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும்? அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேஷன், அது ஜோனல் லெவல்ல கண்காணிக்கணும். இதெல்லாம் பேசிக்கா ஒரு பிரிகாஷனரியா ஒரு ப்ரீ மான்சூனுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அது கூட இந்த அரசாங்கம் எடுக்கல. அதனால இந்த அரசாங்கம் அதனுடைய நிர்வாக சீர்கேடு காரணமாக மக்களை தவிக்க விட்டுருக்கு.